அனு வந்து இந்த மாதிரி இப்போ சொல்ல வேணாம் எந்த விஷயத்தையும், ஃப்யூச்சரில் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் அபியும் என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிக்கிறாங்க. ராகவ் கிட்ட சொல்லாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் ராகவ் கிட்ட சொன்னால் அவர் வேறு முடிவுக்கு போவார், அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அபி சொல்லாமல் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அபியோட பேரண்ட்ஸும் அதுக்கப்புறம் அவங்க அத்தையும் வந்து பார்க்க வராங்க. அபியும் அனுவையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அஞ்சலியும் வந்து முரளியும் அங்கே வராங்க. அதை பார்த்து அதிர்ஷ்டடைகிறாங்க. இவரை நீங்கள் பார்த்ததில்ல, இவர் தான் வந்து அஞ்சலியோட வீட்டுக்காரு, அஞ்சலி மேடமோட வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அனு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க, ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே வந்து அபியும் அனுவும் பார்க்குறாங்க. இவர் அப்படின்னு சொல்லிட்டு, இவரை முன்னாடி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, ஒன்றும் புரியாமல். அடுத்து வந்து சரிம்மா, நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு வீட்டெலாம் சுற்றி பார்க்கலல்ல, நீங்கள் இன்னும் சரியாகவே நீங்கள் பார்க்கல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அனு வந்து அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆல்ரெடி வந்து வீடு தானே, என்ன சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது சொல்லிட்டு சுந்தரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி பார்த்துட்டு வரட்டுமே அப்படின்னோடனே அபி கூட்டின்னு போயிட்டு அனுவும் அபியும் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டே பேசுகிறாங்க, அவங்க அத்தைக்கிட்டே பேசுகிறாங்க. என்னடி இது, என்ன நடக்குதுங்க, இவன் இப்படி இங்கே வந்தான் அப்படின்னோடனே, அவர் தான் அஞ்சலியோட வீட்டுக்காரா, நம்மளுக்கு தெரியவே தெரியாது, இப்படிப்பட்டவனை வந்து வீட்டில் வச்சுருக்காங்களே, பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க அவங்க அத்தை. இவ்வளோ கேடு கெட்டவனை போயிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து வாழ்க்கை துணையாக இருக்கே, இப்போ என்னடி பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டும் சொல்லணும், சொன்னால் தான் அவங்களாம் வந்து இவனை பற்றி புரிஞ்சுப்பாங்க, இவன் ஆபத்தானவன், நம்மளே ஏமாற்றி இந்த அளவு பண்ணியிருக்கவன் வந்து இந்த வீட்டுக்கு எவ்வளோ ஆபத்தை கொண்டு வருவான் அப்படின்னு சொன்னோன்னே, நானும் அதை தான்ப்பா சொல்கிறேன், ஆனால் அனு கேட்க மாட்டேங்கிறாப்பா சொல்கிறாங்க அபி. இல்லைப்பா, நான் ஏன் சொல்கிறேன்னா, அஞ்சலி மேடம் வந்து இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இதனால் பெரிய பிரச்சனையாகும், கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்துக்கலாம், அவருக்கு வேறு வந்து பழைய நினைவெல்லாம் போயிடுச்சா. என்னது பழைய நினைவெல்லாம் போயிடுச்சா? ஆமாம், அதுதான்ப்பா கொஞ்ச நாள் பொறுத்து நம்ம சொல்லலான் இருக்கோம் அப்படின்னோடனே, என்னமோ என்ன பண்ண போகிறீங்களோ தெரியலடி, எனக்கு நீங்கள் இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் பயமாக இருக்குது, அதுவும் இவ்வளோ ஆபத்தானவன் பக்கத்தில் இருக்கானேன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே போகிறாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, தனியாக ரூமில் இருக்காங்க, யாரோ அவங்கள எட்டி பார்க்குற மாதிரியே இருக்குது, ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து பார்க்குறாங்க. மறுபடியும் வந்து யாரோ மறைஞ்சிக்கிற மாதிரி இருக்குது, கண்டிப்பாக அவனாக தான் இருக்கும், ஒருவேளை அவனுக்கு வந்து சுயநினைவு இருக்கா, அவன் வந்து எல்லாத்தையும் மறக்கலையா, ஒன்றும் புரியலையே. அப்புறமா வந்து பார்த்துட்றாங்க. பார்த்தோன்னு வந்து அந்த சைடாக வந்து அவர் போகிறாரு. பார்த்துட்டு கண்டிப்பாக இவன் தான் என்னை எட்டி பார்த்துருக்கான், ஐயோ இப்போ நான் யார்கிட்ட சொல்கிறது, யாரும் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்டே இருக்காங்க. சுந்தரி முரளி மீட் பண்ணுறாங்க. அப்போ முரளிக்கிட்ட வந்து சுந்தரி கேட்குறாங்க, என்ன முரளி, உன் நடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னோடனே அப்படியே நிற்கிறாரு. நான் நடிக்கிறேனா அப்படின்னு. ஆமாம், எனக்கு தெரியாது நினச்சியா உன்னை பற்றி அப்படின்னோடனே, எப்படி அத்தை இப்படிலாம் கண்டுபிடிக்கிறீங்க, பின்ன எனக்கு தெரியாதா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு, இங்கே பார், இந்த நடிப்பு எதுக்காக இப்போ பண்ணேன் அப்படின்னோடனே, வேறு என்ன பண்ணுறது, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது உண்மைதான், ஆனால் ஞாபகங்கள்லாம் போகல, ஆனால் ஞாபகம் போன மாதிரி வந்து நான் ரியாக்ஷன் கொடுத்தா தான் அபி அமைதியாக இருப்பா, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னோடனே, என்னடா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல, எல்லாம் போக போக உங்களுக்கே புரியும், இன்னும் அந்த அபியை நீ மறக்கலையா, அபி தான் ராகவ கல்யாணம் பண்ணிங்கனால, உன் வேலை என்னமோ அதை பாரு, இதுக்கப்புறம் வந்து இந்த குடும்பத்தை எப்படி சிதைக்கிறதுன்னு பார்க்காம தேவையில்லாமலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் அத்தை, என்ன சொன்னாலும் சரி, நான் வந்து அபியை மறக்கிறது சான்ஸே கிடையாது, என் வாழ்க்கையில் நான் அபியை தான் எனக்கு ரொம்ப முக்கியம், புரியுதா அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீ இப்படி கூட இன்னும் கூட திருந்தாமல் இருக்க, இதில் திருந்ததில் ஒன்றும் இல்லை, எப்பவும் போல தான், எப்போவுமே அபி தான் எனக்கு வேணும், அபியை கூட்டிகிட்டு இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்கள், அப்படி நீ போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ராகவ் ஃபேமிலிக்கு சரியான வந்து வேலை காட்டுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க தலை காட்டவே முடியாது வெளியே, உண்மையிலே இது நீ செஞ்சேன்னா அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்ய தான் போகிறேன், கூடிய சீக்கிரம் நானும் அபியும் இந்த வீட்டை விட்டு போக தான் போகிறோம், அது நடக்க தான் போகுது அப்படின்றாரு. இதோட முடியுது.